இப்போ நீங்கள் போட்டிருக்கிற மூவிங் ஆவரேஜ் ஒன்று ஒன்றும் ஒவ்வொருவனுடைய பரிணாம வளர்ச்சி. ஓகே. என்ன சொன்னேன்? எஸ்எம்ஏ, இஎம்ஏ, டபிள்யூஎம்ஏ, டிஎம்ஏ, டிஇஎம்ஏ, வில்லியம் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஹல் மூவிங் ஆவரேஜ் சொன்னீங்க. ஆமா. அதே மாதிரி 9 இஎம்ஏ, 21 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, 200 இஎம்ஏ, விவேப், ஏடிஎக்ஸ் இதுவும் அதனுடைய வளர்ச்சி தான். எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, போலிங்கர் பாண்டும் இதனுடைய கம்பேரிஷன் தான். இதுல வந்து இதை எப்படி ட்ரேடிங் எடுக்கணும்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா சார். 9 இஎம்ஏ போட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் ட்ரெண்ட். அதாவது அந்த 9 இஎம்ஏ வந்து ஒரு ட்ரெண்டை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். அதாவது கேண்டில் கூடயே பயணிக்கும். ஓகே, டிராவல் பண்ணும். அப்போ 9 இஎம்ஏ ஷார்ட் டேர்ம் காட்டும் அண்ட் ட்ரெண்டை காட்டும். ஓகே ஓகே. 20 இஎம்ஏ வந்து 20 அண்ட் 50 வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அங்க கொஞ்சம் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா 20யும் 50யும் கிராஸ் ஓவர் ஆகும். 20யும் 50யும். ஆமா, அந்த இடத்துல இருந்து பாருங்க, அங்க இருந்து மார்க்கெட் மேல புல்லிஷா மேல பறக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா 20 இஎம்ஏ வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. 20. ஆமா, 20 இஎம்ஏக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி 50 இஎம்ஏ ஒரு கேண்டில கிராஸ் பண்ணதுன்னா ஸ்டாப் லாஸ். அதாவது 20 வந்து 50 கிராஸ் பண்ணும்போது, அதாவது இங்க குழப்பிக்க கூடாது. 20 50 கிராஸ் ஓவர் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து கேண்டில்ஸ் மேல போவோம். அது ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே சார். ஓகேவா? அடுத்த சப்ஜெக்ட். ஓகே. 21 இஎம்ஏ எங்கெல்லாம் கேண்டில்ல கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஆல்சோ. அடுத்த பாயிண்ட் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. 50 இஎம்ஏ எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ். ஆமா. 100 இஎம்ஏவும் 200 இஎம்ஏவும் கிராஸ் பண்ணும். ஓகே. அது வந்து வெரி வெரி லாங் புல்லிஷ். அதாவது கீழே கிராஸ் பண்ணி மேல கேண்டில் போனுச்சுன்னா புல்லிஷ். ஓகே. அதே வந்து மேல ரெண்டுமே கிராஸ் பண்ணுச்சுன்னா டெத், பேரிஷ். ஓகே ஓகே. ஓகேங்களா? இதை எழுதி வச்சீங்க. அதாவது மேல வந்து 200 100 கிராஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா இல்ல, மேல வந்து 100ம் 200ம் கிராஸ் ஆகி கேண்டில்ஸ் கீழே இருந்ததுன்னா ஓகே. கேண்டிலுக்கு கீழே தப்பு. அப்படி இல்ல, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இஎம்ஏ வந்து மேல இருக்கும், கேண்டில்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். மனசிலாயா? ஆமா. அப்போ டெத் இஎம்ஏ டெத் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. டெத் கிராஸ் ஓவர்ல. ஆமா, அதாவது பேரிஷா இருக்குது அந்த ஸ்டாக், வாங்க கூடாதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே சார். விவேப்னு ஒன்னு இருக்குது. அதுக்கு பேர் வந்து இன்ட்ராடே பிரேக் அவுட். டெப்த் தானே சார்? டெப்த் இல்ல சார், டெத். டெப்தா? சரி சரி. ஓகே. டெப்த். அந்த ஸ்டாக் இனிமே மேல போகாது, கீழ தான் வருது. ஆமா, டெத் செத்து போன கம்பெனின்னு செத்து அர்த்தம். போனது. ஓகே ஓகே. அதனால மறுபடியும் சொல்றேன், 20 அண்ட் 50 கிராஸ் பண்ணுச்சுன்னா கேண்டில்ஸ் மேல இருக்கும், புல்லிஷ்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? ஓகே. 9 இஎம்ஏ இல்ல 10 இஎம்ஏ வந்து ட்ரெண்ட் மட்டும் தான் காட்டும். மார்க்கெட் வந்து ஆமா மேல் பக்கம் ட்ரெண்ட் ஆகுதா இல்ல கீழ் பக்கம் ட்ரெண்ட் ஆகுதா. அதாவது மேல போகுதுன்னா கேண்டிலுக்கு கீழே இருக்கும், மார்க்கெட் பேரிஷா இருக்குதுன்னா கேண்டிலுக்கு மேல இருக்கும். ஓகே ஓகே. ஓகே சார். ஓகேவா? ஒவ்வொரு இஎம்ஏயும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். ஒவ்வொரு இஎம்ஏயும் கதை பறையும். மனசிலாயா? எந்த கேன மனசிலாய திருச்சி பறையும்? அதாவது இப்போ 9 இஎம்ஐ இல்லாட்டி 10 இஎம்ஐ வந்து ட்ரெண்ட் காமிக்கும். எஸ். இப்போ கரண்ட் ட்ரெண்ட். எஸ், அதே. ஓகே. இப்போ 20 இஎம்ஐ வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்.
எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே சார். அப்புறம் 20 50 கிராஸ் ஓவர் வந்து அப் சைடுக்குள்ள அது புல்லிஷா இருக்கும். எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ அதாவது கேண்டில் மேல இருக்கும், மீன்ஸ் கிராஸ் ஓவர் அந்த கீழே கிராஸ் இருக்கும். பண்றது வந்து கீழே இருந்துச்சுன்னா புல்லிஷ். எஸ் தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்ட். வெரி குட். ஓகே. அப்புறம் இந்த 21 இஎம்ஐயும் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் தான். எஸ் அப்புறம் இந்த 50 கிராஸ் ஓவர் வந்து நம்ம எஸ்எல்ஐ வச்சுக்கணும். எஸ் ஸ்டாப் லாஸாக அப்படிதானே சார்? வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் அடுத்தது 100 to 100. 100 2MA கிராஸ் ஓவர் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கும் லாங் டேர்முக்கு. அப்படி எஸ் லாங் டேர்முக்கு ட்ரெண்டையும் காட்டும், புல்லிஷாகவும் இருக்கும். புல்லிஷாவும் இருக்கும். எஸ் நெக்ஸ்ட் வந்து அப்புறம் இஎம்ஏ இதே 120 கேண்டில் கீழே இருந்து மேல இருந்ததுன்னா அது டெத் கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர். எஸ் ஓகே. தேங்க்யூ கேண்டில் மேல சாரி இஎம்ஏ வந்து இஎம்ஏ லைன் வந்து மேலேயும் கேண்டில் கீழே இருந்துச்சுன்னா டெத் கிராஸ் ஓவர். எஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான். அண்டர்ஸ்டாண்டா? புரியுது சார். ஓகே வெரி குட். தேங்க்யூ.